நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா? எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் உங்களால வெயிட்ட குறைக்கவே முடியலையா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னில இருந்தே உங்க ஹெல்த் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண உடனே லைஃப் டைமி வெயிட் லாஸ் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிபிக் டெக்னிக், எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், அது கூடவே உண்மையான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். லைஃப் டைமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லைஃப் டைமி மூலமா உங்களோட கனவை நிஜமாக்குங்க. என்ன டீ குடிக்கும் போது கூட உங்களுக்கு ஏப்ப வரும்? ஆமாடா அபி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏப்ப வருது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏப்ப வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏப்ப வருது, இதோ இப்போ பாரு டீ குடிக்கும் போது ஏப்ப வருது. நீங்களும் ரொம்ப நாளா இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை பாருங்க. ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் போனா வயிற்றுக்குள்ளேயும் டியூப் போடுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் மாசம் பில்லு வேற தீட்டிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நான் வாழ்க்கை ஃபுல்லா ஏப்ப விட்டே ஓட்டிக்கிறேன். நான் வரல. அண்ணே காசுலாம் அவ்வளோ அதிகமாக செலவாகாது. அதுக்கப்புறம் இந்த வயிற்றுல விடுறாங்கன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நினச்சி ஒன்றும் பயப்படாதீங்க. அழகாக வீட்டில் இருந்தே சரி பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே சரி பண்ணலாமா? எப்படிரா? ஆமாண்ணே, இந்த மாதிரி அடிக்கடி ஏப்ப போகிறது, வயிறு வலி பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி வீட்டில் இருந்து அழகாக நம்ம சரி பண்ணலான்ற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்லுவார். வாங்க அவர் போய் பார்ப்போம். வாடா இப்போயே போய் பார்க்கலாம். அண்ணா இருங்க, டீ குடிச்சிட்டு போவோம். அதுவும் சரிதான். ஐயோ நீங்கள் வாங்க போ. இது உங்கள் கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியும். வாங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சாரி டாக்டர். ஏப்ப தானே விடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, என்ன பிரச்சனை? டாக்டர் இவருக்கு இதுதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏப்ப வந்துட்டே இருக்கு. ஓ, அப்ப வாய்ப்பு இருக்கு. GRED. ABC டாக்டர், ஜிக்கு அப்புறம் ஹச் தானே வரும், நீங்க ஆறுன்னு சொல்றீங்க. அதே மாதிரிண்ணே டிக்கு அப்புறம் தானே ஈ வரும், நீங்க என்னமோ ஈக்கு அப்புறம் டின்னு சொல்றீங்க. ஹலோ, என்ன ABCD பாடமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? GREDனா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்னு சொல்றேன். ப்ராப்ளமா? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் உணவு குழாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஜீரணமாகும். சில அமிலங்கள் தான் அந்த சாப்பாடை வந்து ஜீரணம் பண்ணும். இப்போ வயிற்றில் டைட்டாக இருக்கின்ற தசைகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா டைஜஸ்ட் பண்ண வேண்டிய அமிலங்கள் வயிற்றுல இருந்து அப்படியே வாய்ப்பகுதி ரிட்டர்ன் வரும். இதனால தான் ஏப்ப வருது. சில நேரம் அந்த இடம் ஏறியும். இதான் GRED, நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம். டாக்டர் கன்ஃபார்மாக நெஞ்செரிச்சல் தானா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அதான் யாருக்கெல்லாம் அந்த தசை வந்து லூஸாக இருக்கோ, அதாவது வீக்காக இருக்கோ, அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வரும். முக்கியமாக வயசு ஆக ஆக இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா வயசு ஆக ஆக உடம்புல இருக்க தசையெல்லாம் வீக் ஆகும். அதே மாதிரி இந்த தசையும் வீக் ஆகும். ஸோ வயசானா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். டாக்டர் சொல்ற மாதிரி எங்க அண்ணனுக்கு வயசாகிருக்கலாம், ஆனா அவ்வளோ பெரிய கொம்பு உள்றானுக்குலாம் வயசாகல டாக்டர். கொஞ்சம் நல்லா தான் இருக்காப்புல. அவருக்கு போய் என்னமோ அந்த பிரச்சனை சொல்றீங்க. கரெக்டு தான், ஆனால் அடிக்கடி ஏப்ப வருன்னு சொல்றாரு. சரி, நான் சொல்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தொண்டையில் எதுவும் புண்ணு இருக்கா? இருக்கு டாக்டர். தொண்டையில் ஒரு விதமான கசப்புத்தன்மை அதுவும் இருக்கு. தொண்டையில் ஒரு எரிச்சலா இருக்கா? அதுவும் இருக்கு டாக்டர். ஏப்ப அடிக்கடி வருதோ? அதுதான் இவரோட பிரச்சனையே. நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு டாக்டர். இவருக்கு நெஞ்செரிச்சல் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதான் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தா கண்டிப்பா நெஞ்செரிச்சல் தான். அப்பாடா அண்ணா பாத்தீங்களா, பெட்ல நான் தான் வச்சேன், காசு கொடுங்க ஒழுங்கா. பெட்லையா? புரியலையே. ஆமா டாக்டர், ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த ஏப்ப பிரச்சனை இருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியல. இவன் நெஞ்சரிச்சல் தான் அப்படின்னு சொல்லி பெட் கட்டினானா, நான் இல்லைன்னு சொல்லி பெட் கட்டினேன். இப்போ நீங்க நெஞ்சரிச்சல்னு சொல்லவும் அவன் பெட்ல ஜெயிச்சிட்டான். பெட் கட்டின காசுக்கு ஒரு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தா நேரம் சரியா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டா? இந்த மாதிரி அடிக்கடி ஏப்ப போறது, வயிறு வலி பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி வீட்டில இருந்து அழகா நம்ம சரி பண்ணலான்ற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்லுவாரு. ஏன் டாக்டர், நீங்க ஏதோ வீட்லயே சரி பண்ணிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா? அதெல்லாம் சரி பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதனால இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்றப்ப வேகமா சாப்பிட்றதுனால, அப்படிதான் டாக்டர் சாப்பிடுவாரு. தேவையை விட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால, அதையும் பண்ணக்கூடிய ஆள் தான். எப்பயுமே காரமான சாப்பாடு, கொழுப்பு அதிகமாக உள்ள சாப்பாடு, அப்புறம் எதையாச்சும் நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறனால, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. முக்கியமாக வெயிட்டாக இருந்தால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்போ நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறப்ப இந்த முட்டைக்கோஸு, ஃப்ரூட்ஸு, கேக் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இருக்கிற பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் அடிக்கடி டீ காஃபி குடிச்சு அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பழக்கம் இருந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அண்ணா ஊதுங்க. நானும் ஊதணும் தான்டா பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் இல்லடா, நீ சும்மா இரு. டாக்டர், இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது? என்ன பண்ணணும்னா, 3 வேளை சாப்பிட்றீங்களே அந்த நேரம் நல்லா கடிச்சு மெதுவாக மென்று சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, உடம்புல பல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணணும். டாக்டர், எனக்கு தான் இந்த பழக்கம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல.
பொதுவாக சொல்கிறேன் சார். இப்போ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பழக்கம் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை உங்களுக்கு கடைசி வரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் சில சாப்பாடுலாம் சாப்பிட்றப்ப இந்த இடத்துல லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். அந்த சாப்பாடுலாம் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சாப்பிட்டு முடிச்சா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தூங்கணும். ஏன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்குலாம் அந்த நெஞ்செரிச்சல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய தலைவாணி வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க உணவு குழாயில் இருக்க அமிலங்கள் தொண்டை வரைக்கும் வராம அப்படியே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டது நல்லா டைம் எடுத்து தூங்குவேன் டாக்டர், ஆனால் திட்டுறாங்க. திட்டதானே டாக்டர் செய்வாங்க. இவர் ஆஃபீஸில் சாப்பிட்டு படுத்துங்கன்னா யார் சும்மா இருப்பாங்க? பகலில் தூங்குறது இருக்கட்டும், இவனால் என் வாழ்க்கையில் நைட்டு தூக்கம்னு ஒன்று இல்லாமே போச்சு டாக்டர். ஏன் நான் என்ன பண்ணேன்? ஆமாம், டெய்லி நைட் ஆனால் போதும் உன் லவ் ஸ்டோரியை சொல்லி 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 எங்கடா நீ தூங்க விட்ட? அதுவும் சக்ஸஸான லவ் ஸ்டோரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சக்ஸஸே ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பாலா போன லவ் ஸ்டோரி சொல்லி என்னை தூங்க விட மாட்டேன் டாக்டர். ஏன் சக்ஸஸ் ஆகலை? ஆமாம், 25 நாள் அந்த பிள்ளை கல்யாணமாக போகுதுல. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? தேவைதான். தேவைன்னா அதை நானே சொல்கிறேன் டாக்டர். ஆனால் அந்த பொண்ணு நல்லா தான் சார் அதை சொல்லலை, இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்ல, தேவைதான் எனக்கு. தேவையா அண்ணா? அவர் சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் எதுக்கு நமக்கு? அந்த அந்த பிரச்சனை தானே சரியாகணும், அதை பற்றி கேளுங்க டாக்டர். இந்த மாதிரி ஏப்போ வர்றப்பெல்லாம் அப்பப்போ டானிக் குடிப்பேன், லைட்டாக சரியான மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் குடிக்கலாமா டாக்டர்? என்ன குடிக்கலாமா? அதான் டெய்லியும் 2 மூடி குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் குடிக்கலாமா வேணாம் கேட்டுருக்கீங்க. இல்லைடா அபி, இந்த மாதிரி டானிக் குடிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சரியான மாதிரியே இருக்கும், அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் குடிக்கலாமா டாக்டர்? குடிக்கலாமா அப்படின்னா சார், இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்குது, அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரம் சில பேர் வந்து டானிக் குடிப்பாங்க, டேப்லெட்லாம் சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணும்னா சிம்டம்ஸாக குறைக்கும். அதாவது அந்த அமிலத்தன்மை சொன்னேன்ல, அதை வந்து கம்மி பண்ணி எரிச்சல் வர விடாமல் பார்த்துக்கும். அதாவது அப்போதைக்கு சரி பண்ணுமே தவிர இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. அப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னா நான் மேலே சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படி தான் நெஞ்செரிச்சல் பிரச்சனை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும், வராமல் இருக்கும். அப்படி இல்லைனா அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன பிரச்சனைங்கிற கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். ஏன் டாக்டர் இந்த வயிற்றுக்குள்ள டியூப்லாம் விடுவாங்களே, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கள் அண்ணனுக்கு பண்ணுவீங்களா? அதான் எண்டோஸ்கோப்பினா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். டாக்டர், நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க, வீட்டில் வச்சு சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுவீங்கன்னு சொன்னால். அதை எவ்வளோ நேரம் சொன்னேனே, இப்போ நான் மேலே சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, வீட்டிலே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிடும். இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை, எப்பயும் போல தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏப்ப பிரச்சனை வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த நேரம் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். அப்படி சொல்லுங்க டாக்டர். இவருக்குலாம் எப்போ பார்த்தாலும் இந்த ஏப்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அண்ணா நீங்கள் உள்ளே போய்ட்டு தேட்டரில் படுங்க. தேட்டரா? ஆஸ்பத்திரிலையும் தேட்டர் இருக்கா சார்? அந்த டியூபை கொண்டாங்க, வாயிலே விடுவோம். இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. வாங்க 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 வாங்க. டியூப் எடுத்து வாயில விடுவீங்களா? என்ன ஆள விடுங்க. அண்ணா இருங்க, போறேன். போவாதீங்க. நான் என்ன விஷத்தை அட சாப்பிட்டேன். அதே மாதிரிண்ணே. ஐயோ, ஏபிசிடி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல. தெரியும் எனக்கு. ஈக்கு அப்புறம் தானே ஈ வரும். நீங்க டீக்கு முன்னாடி ஈக்கு அப்புறம் டீன்னு சொல்றாரு டாக்டர். ஈக்கு முன்னாடி தான் டி வரும். யார் பைத்தியக்காரன் தெரியல. பேசண்டா தெரியல. பைத்தியக்காரன் பேசண்ட் வந்துருக்கோம். இப்போ வயிற்றுல டைட்டாக இருக்க வேண்டிய தசைகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அமிலத்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, ரொம்ப சிரிக்கிறாரு, நான் எப்படி நடிக்கிறேன்னு தெரியல எனக்கு. இப்போ வயிற்றுல டைட்டாக இருக்க வேண்டிய தசைகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த டைஜஷன் பண்ண வேண்டிய அமிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எதிர்பார்க்கறான் நம்ம சிரிக்கணும்னே பார்க்கறான். மறந்து போச்சு. இப்போ வயிற்றுல டைட்டாக இருக்க வேண்டிய தசைகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டைஜஸ்ட் பண்ண வேண்டிய அமிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் மஸ்ட் வந்து சொல்றேன் டாடி. ஏன் கமல் மாதிரி பண்றீங்க? நான் என்ன பண்ண அப்படின்னு பகல்ல தூங்குறது விடுங்க டாக்டர். நைட் ஆனா இவன் தூங்கவே விட மாட்டான் டாக்டர். நான் என்ன பண்ண? நீதான் பண்ணு. அந்த ரியாக்ஷன்ல எனக்கு இப்ப நானே சொல்றேன், எனக்கு 6:30 வரையும் டைம் இருக்கு. நானும் அப்படியே பேசுறீங்க பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னேன்.